அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன தசாபுத்தி போகும், என்னென்ன நம்மளோட பிளானட்டோட தாக்கத்தில் இருப்பீங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன, எல்லாமே இந்த பதிவில் பார்த்துடலாம். திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் தாங்க இருக்கும். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் வந்து 2 ராசிக்கெல்லாம் வரும். அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. இங்கே 2 பாதம் இருக்கும், அடுத்த ராசியில் ஒரு பாதம் இருக்கும், இல்லை 2 பாதம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைபடாத நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம்னா ஒரே ராசியில் இந்த 4 பாதங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இந்த மகர ராசியில் தான் இருக்கும். மகர ராசி உள்ளடக்கிய, அதாவது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் தான் இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம். தேவகணம் சொல்லலாம். தேவகண நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம். நல்ல குணம் படித்தவங்களாக இருப்பீங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். அம்மா மேலே உங்களுக்கு அதிகமாக பாசமாக இருக்கும். அப்பாவை விட மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், அப்பாவோட அம்மா மேலே தான் அதிகமாக பாசம் இருக்கும். அது வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். தாய் மீது பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தாய் பற்று இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. ஏன்னா திருவோணம்ங்கிறது என்ன, சந்திரனுடைய நட்சத்திரம். உங்கள் நட்சத்திர அதிபதி யார்? சந்திரன். சந்திரனோட நட்சத்திரம் பிறந்தவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. தாய் பாசம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்து இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்க ஆயுள் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும். அவங்க கேரக்டர் அதுதான். ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளுன்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப எமோஷனல் டைப்பு. சென்டிமெண்ட்டான ஆளாக இருப்பீங்க. ஏதாவது கெட்ட விஷயம் உங்கள் கேட்டிங்கனாலோ, உங்கள் வாழ்க்கையில் எதாவது கெட்டது நடந்துட்டாலோ உங்களால் தாங்கவே முடியாது. அப்படியே கண் கலங்கி போயிடுவீங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட கேரக்டர், அந்த குணமே அப்படி தான். மனசாட்சிப்படி நடப்பீங்க. நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஈவ இறக்கம், அன்பு பாசம் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். சரிங்களா? மனிதநேயம் மிக்கவங்க சொல்லலாம். சரிங்களா? மனசாட்சிப்படி நடக்கிறவங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. மனிதநேயம் உள்ளவங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மையே அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா தேவகணம், திருவோணங்கிறது தேவகணம். ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருப்பீங்க. நல்ல அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் கஞ்சத்தனப்பட்டுட்டு செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களோட நட்சத்திரம் என்னென்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தன்மை. அது காலப்புருஷ தத்துவப்படி 10ஆம் வீடு மகர ராசி வரும். அந்த ராசியில் நீங்கள் பிறந்தனால உங்களுக்கு திருவோண நட்சத்திரமாக வரதுனால தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பெண்கள் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி. பெண்கள் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மகர ராசினால வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கு உண்டான ராசி. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. தொழிலுக்கு, உங்கள் வேலைக்கு, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேரில் வீட்டோட முடங்கி இருப்பாங்க. ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. வேலையெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க வீட்டில் இருந்து இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, நம்ம ஏதோ ஒன்று வருமானத்தை ஈட்டணும், ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். ஏன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களே அப்படி தான். ஆனால் நல்ல ஒரு நட்சத்திரங்க இது, அதில் சந்தேகமே கிடையாது. அதே வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கு சொந்தக்காரவங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. உழைப்புக்கு சொந்தக்காரவங்க. ஒரு உழைப்பு வேலைன்னு வந்துட்டால் அதை கனக்கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறவங்க தான் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள். நல்ல ஒரு நட்சத்திரம். அதான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். நல்ல ஒரு நட்சத்திரம், நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான நல்லா இருப்பீங்க. என்ன பிரச்சனைன்னா, என்ன தான் உங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட நல்ல குணம், அடுத்தவங்ககிட்ட நல்லா பழகுனாலுமே உங்களுக்கு மனசாட்சி, ஈவே இருக்கும், அன்பு பாசம் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்காது. உங்களுக்கு மைண்டு வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஏன்னா நீர் கிரகம் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கீங்க. அப்போ நீர் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட் எப்படி இருக்கும், தண்ணி எப்படி இருக்கும், ஒரே இடத்துல இருக்காதுல்ல, அடிக்கடி அங்கே கலங்கி போக முடியல. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெடியாக உங்களால் இருக்க முடியாது. ஒரு 3-4 நாள் கரெக்டாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் மைண்டு மாறும். உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா இது ஒன்று தான் உங்களுக்கு நெகட்டிவே. ஒரு விஷயத்தை நினச்சிட்டா, இப்போ யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் அதையவே நினச்சி கிட்டத்தட்ட மாதக்கணக்கு, வருஷக்கணக்கு அதையவே நினச்சி போட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா சந்திரங்கிறது எமோஷனுக்கு உண்டான கிரகம், சுப கிரகம், பூமியோட துணைக்கோள் சந்திரன். அப்போ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களுக்கு உங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். கண் கலங்கி போயிடுவாங்க. கெட்டதெல்லாம் நீங்கள் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. சுத்தமாக உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது.
குழப்பவாதி வேறு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி மைண்டு கிடையாது, அப்பப்போ மைண்டை மாற்றிட்டே இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள். இந்த குணமே அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நல்ல குணம் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் மெடிடேஷன், தியானம், யோகா பண்ணுறது உங்கள் மைண்டை ஓரளவுக்கு முழுசாக நம்ம மாற்ற முடியலன்னு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் பிறக்கும் போதே சந்திர திசையில் தான் இருப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பிறக்கும் போதே சந்திர திசை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை நடக்கும். ரெண்டாவது செவ்வாய் வந்து 7 வருஷம் தசையை நடத்தும். அது ஒரு சில பேருக்கு சந்திர தசை 8 வருஷம் நடக்கும், 10 வருஷம் நடக்கும். ஒரு சில பேருக்கு 5-6 வருஷம் கூட நடக்கலாம். ஏன்னா நட்சத்திர பாதத்தை பொறுத்து. சரிங்களா? பாதத்தை பொறுத்த வரைக்கும் பலன் மாறுபடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நடு பாதத்தில் பிறந்தீங்கன்னா பாதி தான் ஒரு 5-6 வருஷம் தான் தசையில் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு 4 வருஷமும் நடக்கலாம், சொல்ல முடியாது. நட்சத்திர பாதத்தை பொறுத்த வரைக்கும் பலன் மாறுபடும். செவ்வாய் தசை 7 வருஷம், ரெண்டாவதாக வரக்கூடிய செவ்வாய் தசை 7 வருஷம். அந்த செவ்வாய் தசை வந்த போதே குடும்பத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது, நல்லா துடிப்பாக இருக்கிறது, துருதுருன்னு இருக்கிறது, இந்த செவ்வாய் திசையில் இருப்பீங்க. இந்த மூணாவதாக வரக்கூடிய ராகு தசை தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். என்ன காரணம்னா, அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வயசுக்கு மேலே, ஒரு சில பேர்த்துக்கு 12 வயசுல ராகு திசை வரலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு மேலே வரும், சொல்ல முடியாதுங்க நட்சத்திர பாதத்தை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் நான் 15 வயசு எடுக்கலாம், நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 15 வயசுக்கு மேலே ராகு திசை வர ஆரம்பிச்சிடும். அந்த ராகு திசை சப்போஸ் 15 வயசில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு வரைக்கும் ராகு திசை 18 வருஷம் திசையை நடத்தும். அந்த ராகு திசை தாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். ராகு திசையில் தான் மேக்ஸிமம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் பாருங்கள், திருவோண நட்சத்திரக்காரங்க அந்த மூணாவது வரக்கூடிய ராகு திசையில் அந்த காதல் வந்துடும். அந்த உங்களுக்கு 15-16 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா லவ் வந்துடும். சரிங்களா? ஒரு சில பேர் லவ்வில் போய் ஏமாறுவாங்க, அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போகிறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் போய் மாற்றுறது, இதெல்லாமே ராகு திசை கொடுத்துரும். ராகு கெட்டு போய் இருந்ததுன்னா. ராகு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த மூணாவது வரக்கூடிய ராகு திசையை அந்த 20-25 வயசுக்குள்ளே ஒரு சில பேருக்குள்ள கல்யாணம் நடந்துருது. இளம் வயதில் சில கல்யாணம் பண்ணுறவங்களாம் பாருங்கள் ராகு திசை தான். அந்த ராகு திசை பெரிய அளவுக்கு மாற்றுறதும் கீழே தள்ளி விடுறதும் அந்த பர்த் சார்ட்டில் ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து. ராகு சுக்கிரனோட சேர்ந்து குருவோட பார்வை அந்த மாதிரி இருந்து லக்னத்துக்கு 3, 6, 10, 10ஆம் இடத்துல இருக்கிறத விட ராகு 3, 6, 11 இருக்கிறது யோகம். அதுவும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துக்கு ராகு இருந்துச்சுன்னா ராஜயோகத்தை பண்ணிட்டு போகும். அருமையான வாழ்க்கையை ராகு ஏற்படுத்தி கொடுத்துரும், வாழ்க்கையே மாற்றி விட்ருவோம் அவங்க ராகு திசையில். அப்போ இந்த ராகு திசை வந்து எத்தனை வயசு வரைக்கும் நடக்கும்னா 33 வயசு வரைக்கும் நடக்கும். 35 வயசு, சில பேருக்கு 35 வயசுக்கு வரைக்கும் வரலாம், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இந்த ராகு திசையில் பெரிய பணக்காரனானவங்களும் இருக்காங்க, தொழில் ஆரம்பித்து நல்ல ஒரு பணக்காரனானவங்களும் இருக்காங்க. ராகு திசையில் தொழில் இழந்தவங்களும் இருக்காங்க. என்ன காரணம்னா, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தோடையோ இல்லை லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோடையோ சம்மந்தப்பட்டு, உங்களுக்கு 5ஆம் இடத்தோடய சம்மந்தப்பட்டு சனி தொடர்பெல்லாம் இருந்துச்சுன்னா மைண்டை கெடுத்துரும், தெளிவான சிந்தனை இருக்காது, பிஸ்னஸ் கெடுத்துடும், நல்ல வேலைக்கு போக முடியாது, நல்ல வேலை கிடச்சி உங்களால் நல்ல பேர் வாங்க முடியாது, உங்களால் அடுத்தவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாமே ராகு திசையில் நடக்கும். துருவ நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் வந்த ராகு திசை. அப்புறம் குரு திசை வரும். குரு திசை தான் ஒரு சில பேர் ஸ்டேபிளாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், திருவோண நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க பாருங்கள் 33 அல்லது 35 வயசுக்கு மேலே தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒன்றா ராகு திசையில் நல்லா இருப்பாங்க, இல்லை ராகு திசை கெட்டு போனவங்களுக்கு 33 அல்லது 35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப். இப்போ நம்ம ராகு திசையில் எல்லா படத்தையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கைன்னா இதுதான் அந்த 35 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு தெரிய வரும். இது அந்த குரு திசையில் தெரிஞ்சுக்குவாங்க. அது குரு வந்து லக்னத்துக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா குரு வந்து யோகத்தை செய்யும். மீன லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், விருச்சக லக்னம், இந்த லக்னக்கெல்லாம் குரு வந்து நல்லது பண்ணுவார். குரு திசை நடந்துச்சுன்னா அவர் சனியோடையும் உங்களுக்கு செவ்வாயோட குரு சேர்ந்தால் கூட நல்லது, அது குருமங்கள யோகமாக வேலை செய்யும். சனியோட குரு சேரக்கூடாதுங்க, அந்த குரு திசை நல்லா இருக்காது. ஆனால் சனி திசை நல்லாயிருக்கும். குருவோட ராகு சேரக்கூடாது, அந்த குரு திசை கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு ராகு திசை நல்லா இருந்திருக்கும். இப்போ குரு ராகு சேர்ந்தவங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து ராகு திசை நல்லா இருந்திருக்கும், குரு திசை நல்லா இருக்காது. சனி உங்களுக்கு குருவோட சேர்ந்துருந்தா உங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது, சனி திசை நல்லாயிருக்கும். ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பொசிஷன், சொந்த தொழிலில் கௌரவமாக சம்பாதிக்கிறது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வட்டி தொழில் விட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில திருவோண நட்சத்திரக்காரங்களை பாருங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் டீச்சராக இருப்பாங்க, லெக்சரராக இருப்பாங்க. ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. அந்த ஏஜில் கரெக்டாக அந்த 35 வயசுக்கு மேலே பாருங்கள் அந்த அரசாங்க வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அந்த ராகு திசையிலே கிடச்சிரும், 22-23 வயசில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். ராகு திசையிலே கிளிக் ஆகும் உங்களுக்கு. இது ஜனன ஜாதகத்தை பொறுத்து, பர்த் சார்ட்டை பொறுத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேலே
உங்களுக்கு அதாவது பிறப்பு போது சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் வந்து 7 வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு குரு தசை வரும். அப்போ வந்து 45 வயசுக்கு மேலே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி தசை வரும். 45லேருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து 64 65 வயசு வரைக்கும் சனி திசை வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த சனி திசையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் கடகலக்ன சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி கண்டிப்பாக நல்லது பண்ணாது. சப்போஸ் கடகலக்னமாக இருக்கீங்க சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சனி கெட்டு போகிறது நல்லது. மறைமுகமாக சனி கெட்டு போகணும். மறைமுகமான சப்போஸ் 3ஆம் இடத்துல சனி இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒரு சில சுபகிரக தொடர்பு இருந்தால் சனி திசை நல்லது பண்ணும் கடக சிம்ம லக்னத்துக்கு. ஆனால் உங்களுக்கு சனியோடையும் உங்களுக்கு சூரியன் சேர்ந்துச்சுன்னா 19 வருஷம் சனி திசை அவுட்டு. சனி திசை வேலையே செய்யாது. நீங்கள் பாருங்கள் சனி திசை பாருங்கள், 50 வயசுக்கு மேலே வர்றதுக்கு அந்த நீங்கள் அந்த 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த சனி திசையில் இருக்கவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சூரியன் சனி, ராகு சனி, செவ்வாய் சனி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 19 வருஷம் சனி திசை வேலை செய்யாமல் போயிடும். அப்போ சனி திசைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ஒரு கர்மாவை தீர்மானிக்க கிரகமே சனி தான். அப்போ அந்த சனி திசை நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அந்த சனி திசை யோகத்தை செய்யும். ஆனால் கடகம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி திசை பெருசாக வேலை செய்கிறது கிடையாது. அப்புறம் புதன் திசை வரும் உங்களுக்கு, சரிங்களா? அப்போது பிறக்கும் போது உங்களுக்கு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு 7 வருஷம் முடிஞ்சு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வருஷம் நடந்து கிட்டத்தட்ட 35 அப்புறம் 45 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை நடக்கும். கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வரும். அந்த சனி நல்லா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்குமே உங்களுக்கு நல்லா கொண்டு போகும். அதுக்கப்புறம் புதன் திசை வரும். 65 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா 17 வருஷம் புதன் திசை. கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்க்கு மேலே புதன் திசை தான் வந்துடும் உங்களுக்கு. அந்த புதனும் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கீங்க, நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னா அந்த புதன் திசை வேலை செய்யாது. அந்த புதன் திசையிலே அவங்க ஆயுள் முடிகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா புதன் வந்து அவருக்கு 8ஆம் அதிபதியே வந்துடுவார், இங்கே 6ஆம் அதிபதியே வந்துடுவார். கடனில் போய் மாட்டிடுவீங்க, வியாதி வந்துடும், உடம்புல நிறைய பிரச்சனை அந்த புதன் திசை கொடுக்கும். விருச்சகம் மேஷ லக்னக்காரங்களுக்கு புதன் திசை சுத்தமாக வேலை செய்யாது. அப்போ என்னென்ன லக்னங்களுக்கு புதன் திசை வேலை செய்யும், என்னென்ன லக்னத்துக்கு வேலை செய்யாதுன்னு அவங்க லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை மற்றும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? பர்சனல் ஹாரோஸ்கோப் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்கள் லைஃப் இந்த பிளானட்டோட தசாபுத்தி மூலமாக தான் போகும், சரிங்களா? நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வாழ்க்கை சின்ன போராட்டமாக இருந்தால் கூட ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் அந்த 30-35 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு லைஃப் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதில் அப்படி தான் இருக்கும், உங்கள் லைஃப் அப்படி தான் போகும். ஒரு சில பேருக்கு வந்து 15 வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறத பார்க்க முடியுது. ஆனால் ராகு வந்து ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். ராகு, குரு, சனி, புதன் உங்களுக்கு வரக்கூடிய திசையெல்லாம் பாருங்கள். 15 வயசுக்கு மேலே வரக்கூடிய அத்தனை திசையும் வந்து பெரிய திசை தான். ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம். இப்படி தான் இந்த கிரகத்தை தான் நீங்கள் கடக்க முடியும். இந்த கிரகத்தோட தாக்கத்தில் தான் நீங்கள் இருக்க முடியும். இதை மீறி எந்த ஒரு மனுஷனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிரகத்தோட தாக்கம் எப்படி இருக்கோ அதை இந்த பிறவியில் அந்த கர்மா நம்ம அனுபவிச்சே ஆகும். அப்படி தான் திருவோண நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை போகும், சரிங்களா? நிறைய பேர் வந்து வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னு கேட்குறீங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சனி, ஆனால் உங்கள் நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். அப்போ சந்திரனுக்கு உண்டான அந்த பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்குங்க. பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக கொடுக்கும். அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறது நல்லது. திங்களூர் கோயில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா திங்களூர் கும்பகோணத்தில் இருக்குது. திங்களூர் கோயிலுக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை திங்களூர் போகிறது சந்திரனுடைய ஸ்தலம். அங்கே போய் வழிபடுறது நல்லா ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். திருப்பதி போங்க, சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு திருப்பதி போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதும் அம்பாள் வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன பிளானட் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, இப்போ என்ன பிளானட்டோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, இனிமேல் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.